My dear brothers and sisters of Pondicherry, I have come to the land of great Tamil poet Subramanya Bharati, who gave us the voice of freedom, and Bharati Dasan, who gave us the path of equality. I bow for Periyar and Kamaraj, who fought for social justice and welfare. என்னுடைய அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணிலே பாரதியார் அவர்கள் விடுதலை வேட்கையை இந்த மக்களுக்கு இந்த நாட்டிலே சுதந்திரத்திற்காக மிக பெரிய அளவிலே அவருடைய பாட்டுகளின் மூலம் நமக்கு அந்த சுதந்திர கனவை எழுப்பினார்கள். அதே போல No, I bow to Periyar and Kamarajar. நான் இரண்டு மிகப்பெரிய தலைவர்களுக்கு தலை வணங்குகிறேன். இந்த நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு அரும்பாடுபட்ட மரியாதைக்குரிய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள், மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். My dear friends, we Vaithalingam, PCC President and ex-Chief Minister, and Mr. Vaityanathan, CLP leader, and Narayan Swamy, former CM. இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்களே, சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அவர்களே, நாராயணசாமி அவர்களே, In charge AICC General Secretary Girish Chodankar, B. Then Ponnam Prabhakar, who is a transport minister, and candidates in the dais. You need not translate it because their names are here. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற புதுச்சேரி மாநில பொறுப்பாளர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் அவர்களே, அதே போல இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு வந்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர்களே, our candidates Ambarasan, you need not tell because they know the names. PR Selvam, Vijay Lakshmi, Yam Kandaswamy, PKR, Anant Raman, Yeram Rajendran, Karthikeyan, SP, Shiv-Kumar, DMK leaders, P. Murthy, are they here? P. Murthy, SP Shiv-Kumar, all other friends, those who are in the dais, my brothers and sisters who are sitting here, all Congress leaders and people who are sitting here, great patriot and very connected with our Congress party and DMK alliance. I welcome all of you and I congratulate you in a very big gathering in Pondicherry. தேர்தல் களத்தில் இங்கே இருக்கின்ற காங்கிரஸ் வேட்பாளர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர் திரு சிவகுமார் அவர்களே, மூர்த்தி அவர்களே, மற்றும் கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். This election is an opportunity to fight against the decisive forces led by BJP RSS who want to destroy the unity
harmony and progressive spirit of your state. இந்த நாட்டிலே பிரிவினைவாத சக்தியாக இருக்கின்ற RSS இயக்கமும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த நாட்டை துண்டு போட்டு மதவாதத்தை புகுத்தி இந்த நாட்டில் மக்கள் மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தி நிம்மதி இல்லாத நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு எதிர்த்து போராட வேண்டிய நேரம் இப்போது நமக்கு வந்திருக்கிறது. The NDA is an opportunistic alliance that thrives on corruption and loot. இந்த NDA தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள இந்த ஆட்சி அதாவது ஊழலிலே திளைப்பு இருப்பது மட்டுமல்லாமல் ஊழலிலே மூழ்கி இருக்கிறார்கள். The BJP RSS believes in trampling upon the rights of smaller states like Pondicherry. Then the Pondicherry should be granted full power because the LG keeps interfering in the matters of the elected government. This is our first guarantee. மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசு சிறிய மாநிலங்களை எல்லாம் நசுக்க பார்க்கிறது. புதுச்சேரி மாநிலம் அதற்கு முன்னுதாரணம். ஆகவேதான் புதுச்சேரி மாநிலத்திற்கு முழு அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பில் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறோம். Pondicherry is suffering 30% corruption and commission. NR and BJP rule. They both are looting the state, though it is a very beautiful state in the country. இந்த அழகான புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் பாஜக அரசு தொடர்ந்து எல்லா துறைகளிலும் 30% கமிஷன் அரசாக இருந்து வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தை அவர்கள் சுரண்டிக் கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ச்சி ஏற்படவில்லை என்று சொன்னால் இந்த ஊழல் தான் அதற்கு காரணம். Projects are inflated, funds are misused, and development is stalled. Corruption is everywhere. இந்த மாநிலத்தில் மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. எல்லா துறைகளிலும் ஊழல் மறைந்திருக்கிறது. விலைவாசி உயர்ந்திருக்கிறது. மக்கள் அவதிப்படுகின்ற நிலையை இந்த ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் உருவாக்கி இருக்கிறது. Modi promised zero tolerance in corruption, but from land up to sky, from the airports to ports, everything is being looted and being handed over to the one person, that is Adani. பிரதமர் மோடி அவர்கள் You come this side. எல்லா இடங்களிலும் செல்லும் பொழுதெல்லாம் நான் ஊழலை ஒழிப்பேன், ஊழலை சகித்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி வருகிறார். ஆனால் இந்த நாட்டுடைய சொத்துக்களை எல்லாம் அது விமான நிலையங்களாக இருந்தாலும் சரி அல்லது துறைமுகங்களாக இருந்தாலும் சரி பொதுத்துறை நிறுவனங்களாக இருந்தாலும் சரி இவைகளை எல்லாம் அதானிக்கு மோடி அவர்கள் தினமும் தாரை வார்த்து கொடுக்கிறார். NDA is looting your land and heritage, temple lands, public properties worth across the in Pondicherry are being grabbed or misused. This is a theft of public wealth. இந்த புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்ஆர் பாஜக அரசு பொது சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள். கோயில் நிலங்கள் எல்லாம் சூறையாடப்படுகின்றன. அது மட்டுமல்ல, இந்த ஆட்சியில எல்லா துறைகளிலும் ஊழல் மட்டுமல்ல, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் கலாச்சாரத்தை இவர்கள் குற்றச்செயலாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். These assets belong to the people, but are being handed over through a questionable deals.
questionable deals means corruption. இது அதாவது எந்த ஒப்பந்தம் போட்டாலும் இந்த ஆட்சியில அவைகளும் அனைத்தும் வெளிப்படைத்தன்மை இல்லை, ஊழல் மலிந்திருக்கிறது. இதையெல்லாம் புதுச்சேரி வாழ் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். In Pondicherry, you will be surprised to know, you may be knowing everybody, but I want to tell, I have come from Delhi to tell you, in 5 years, nearly this NR BJP government opened 450 liquor shops and restaurants. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை, நான் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறேன். ஆனால் இந்த NR பிஜேபி அரசு புதுச்சேரி மாநிலத்தில் இந்த 5 ஆண்டுகளில் 400 ரெஸ்டாரண்ட் பார்களை திறந்து புதுச்சேரி மாநிலத்தை குட்டிச்சவராக ஆக்கி இருக்கிறது. Instead of clean water, they want to give you a liquor. உங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுப்பதற்கு பதிலாக இவர்கள் சாராயத்தை கொடுக்கிறார்கள், போதையை கொடுக்கிறார்கள். Lands for 6 new liquor factories. People are opening, getting investment in other states, but here the investment is coming only in 6 new liquor factories. இந்த ஆட்சியில 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல மாநிலங்களில் நீங்கள் பார்த்தால் தொழிற்சாலைகள் தான் ஆரம்பிப்பார்கள், ஆனால் புதுச்சேரியில மதுபான தொழிற்சாலை மட்டும்தான் ஆரம்பிக்கப்படுகின்றன. This disregard for people, as this will further lead to wastage of fresh water, pure water, because it needs for factory. Liquor. So instead of giving pure waters for drinking to the people, they are giving a liquor to them. இந்த மாநிலத்தில் குடிநீர் பற்றாக்குறை இருக்கிறது. சுத்தமான குடிநீர் மக்களுக்கு இல்லை என்று மக்கள் அவதிப்படுகிறார்கள். ஆனால் மக்களுக்கு சுத்தமான குடிநீரை கொடுப்பதற்கு பதிலாக இந்த சாராய ஆலைகளுக்கும் அதாவது குறிப்பாக மருந்து தயாரிக்கின்ற ஆலைகளுக்கும் இந்த பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. Young people study hard for years but find no job opportunities. புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு படித்துவிட்டு இருக்கின்ற பட்டதாரிகள் யாருக்கும் இந்த ஆட்சியிலே வேலை கிடைக்கவில்லை. Nationally, youth unemployment 14% in township and 18% in reality rural areas. This is unemployment figures given by the government of India, and Modi always tell, मैं 2 करोड़ नौकरियां दूंगा, हर साल 2 करोड़. Now he has completed more than 22 years. Where are 44 crore jobs? You should ask him before going to polling booth. You should ask where are 44 crores. You should ask NR party, where are those jobs? Where they have gone? You said earlier, and today you are not able to give even 100 jobs. In புதுச்சேரி மாநிலத்தில் வேலை வாய்ப்பு இல்லாத நிலை இந்த NR பிஜேபி அரசு உருவாக்கி இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் இந்த நம்முடைய மாநிலத்தில் அது மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நாம் அனைவருக்கும் வேலை கொடுப்போம் என்று சொன்னார். அவர் 44 கோடி பேருக்கு அவருடைய ஆட்சியில ஒவ்வொரு ஆண்டும் 2 கோடி பேருக்கு வேலை என்று சொன்னார். எங்கே அந்த வேலை? புதுச்சேரியில் அந்த வேலை கிடைத்திருக்கிறதா? மற்ற மாநிலங்களில் கிடைத்திருக்கிறதா? இது போன்ற பொய்வாதி கூறுகள் தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி NR பாஜக அரசு மக்களுக்கு கொடுத்து வருகிறது. Cases of drug mafia and drug abuse
in Pondicherry. Instead of people eating food, they are taking drugs. புதுச்சேரி மாநிலத்தில் போதைப் பொருள் கலாச்சாரம் மிகப்பெரிய அளவே பரவி இருக்கிறது. மக்கள் உணவு உண்பதற்கு பதிலாக போதைப் பொருளை உண்ணுகின்ற நிலையை இந்த ஆட்சியை உருவாக்கி இருக்கிறார்கள். The whole generation is being destroyed. The double engine government is responsible for this. இந்த அதாவது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மோடி அவர்கள் சொல்வது போல இந்த இரட்டை என்ஜின் ஆட்சிதான் அதற்கு காரணம். Congress built Pondicherry. BJP destroyed. Congress started welfare schemes, built hospitals, schools, real infrastructure. Development was visible and meaningful. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே புதுச்சேரி மாநிலத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் அவை எல்லாவற்றையும் இந்த பிஜேபி என்ஆர் அரசு முழுமையாக அவைகளை குலைத்து விட்டது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வேலை வாய்ப்புகள் உருவாக்குவது, மருத்துவத்துறையில பல மாற்றங்களை கொண்டு வந்து வளர்ச்சி காண்பது, தரமான கல்வியை கொடுப்பது, அது மட்டுமல்ல மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை புதுச்சேரி மாநிலத்தில் கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சி தான். Whatever development you see today in Pondicherry was all done by Congress people, Congress central ministers. When our government was here, we did good work. But BJP, they only change of name. Whatever work we do, they keep their name differently. That is the Modi style. Yesterday Modi came. Has he spoken to you? No. Only road show, road show, road show. Always he spent money in show, not for people's welfare. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே நாம் வளர்ச்சியை கொடுத்தோம். ஆனால் மோடி ஆட்சியில மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை தான் கொடுக்கிறார்கள். நேற்றைய தினம் மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார், ரோட் ஷோ நடத்தினார். அந்த ரோட் ஷோவினால என்ன பிரயோஜனம்? விளம்பரம் தான் நடைபெற்றது. மற்றபடி மக்களுக்கு பயனுள்ள எதையும் மோடி அவர்கள் பேசவில்லை. During Congress rule, ration shops were established. Students received free education, uniforms, bicycles, snacks and midday meals. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பல வளர்ச்சி திட்டங்களை புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து நடத்தி வந்தோம். ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டன, மதிய உணவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது, பிள்ளைகளுக்கு சீருடை கொடுக்கப்பட்டது, இலவச சைக்கிள் கொடுக்கப்பட்டது. இப்படி புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து வளர்ச்சி திட்டங்களும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் நடைபெற்றது. Medical care during Congress period expanded with Indira Gandhi's Medical College, Rajiv Gandhi Hospital and Jawaharlal Institute for Postgraduate Medical Education and Research. Hundreds and thousands of lives were saved every year today. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் இந்த ஜிப்மர் மருத்துவமனை கொண்டு வரப்பட்டது. இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. ராஜீவ் காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் பிறப்பு அந்த மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்டது. இதனால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. மக்கள் நல்ல மருத்துவத்தை காங்கிரஸ் ஆட்சியிலே பெற்றார்கள். Farmers benefited from water management initiatives. Electricity access was expanded through a robust power grid in Pondicherry. This is the achievement of Congress. Tell me what Modi has done for Pondicherry. Has he opened any medical college? Any aims? What he has done? Why you are going to give vote for NR and BJP?
காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் விவசாயிகளுக்கு விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து மக்களுக்கும் திட்டங்கள் வகுக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டன. இந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரியில் மோடியினுடைய அரசு, இரட்டை என்ஜின் அரசு, புதுச்சேரி மாநிலத்திற்கு என்ன செய்தார்கள் என்று அவர்கள் விரைவிட்டு கூற முடியுமா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். Congress enabled India to manufacture rockets when even needles were not produced in India at that time. After that, Indira Gandhi's time, these rockets were we produced. And further, we produced this country. India became a global military and nuclear power. You were there at that time, Minister. இந்த நாட்டிலே காங்கிரஸ் ஆட்சி வந்த சமயத்திலே நம்மால் குண்டூசி கூட செய்ய முடியாத ஒரு நிலை இருந்த காலத்தை மாற்றி இப்பொழுது விண்ணிலே நாம் ராக்கெட்டை ஏவுகிறோம் என்று சொன்னால் அது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே. அன்னை இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது ராணுவத்துடைய பலத்தை உயர்த்தி தேவையான ராணுவ தளவாடங்களை வாங்கி இந்தியா ஒரு வல்லரசாக ஆற்றியது அன்னை இந்திரா காந்தி அவர்கள். Banks were nationalized. Educational, agriculture, home, gold and business loans became accessible because of nationalization of banks. Whether Modi has done this? Nationalization. Who has done bank nationalization? Who has done? Indira Gandhi has done. To help poor people. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த பொழுது வங்கிகளை தேசியமயமாக்கினார். விவசாயிகளுக்கு தாராளமாக வங்கி கடன் கிடைத்தது. தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்கான நிதி கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்திய நாட்டிலே உள்ள ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு வங்கிகளை திறந்தவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். மோடி ஆட்சியில எந்த பொதுத்துறை நிறுவனமும் திறக்கப்படவில்லை. மக்களுக்கு எந்தவித திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை. Women's rights were strengthened. Property, divorce, equal pay, maternity benefit, widow pensions, and Domestic Violence Act. Women's self-help group were supported. The 100-day employment guarantee scheme was implemented. Farmers, producers organizations were established. Last. பெண்களுக்கு உரிய அதிகாரத்தை காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே அவர்களுக்கு சொத்துரிமை, அவர்களுக்கு ஆண்களை போல் சமமான வருமானம், அது மட்டுமல்ல மகப்பேறு காலத்திலே அவர்களுக்கு உதவிகள், அது மட்டுமல்ல பெண்களுக்கு ஊர் இழைக்கப்பட்டால் பெண்களுக்கு பாதுகாப்பு நிலையில் இல்லை என்றால் அதற்கு சரியான தண்டனை கொடுக்கின்ற ஒரு திட்டம். அது மட்டுமல்ல, விதவைகளுக்கு மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசு மூலமாக அவர்கள் கொடுக்க வேண்டிய நிதி உதவி, அதே போல மகளிர் சுய குழுவை ஆரம்பித்து மகளிருக்கு தொழில் துறப்பதற்கான திட்டத்தை அன்னை இந்திரா காந்தி காலத்திலே காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே கொண்டு வந்தோம். அது மட்டுமல்ல, 100 நாள் வேலை திட்டத்தை காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே கொண்டு வந்து கிராமப்புறத்தில் இருக்கின்ற தாய்மார்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கியது நம்முடைய காங்கிரஸ் ஆட்சியில. The NR BJP government pastes their stickers on Congress schemes and claims credit. Nothing new they have done. இந்த என்ஆர் பிஜேபி அரசு காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த திட்டங்களை அவர்களுடைய முத்திரையை போட்டு அது அவருடைய திட்டம் என்று பொய்யாக மக்கள் மத்தியில் சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை தான் மோடி அரசாங்கமும் என்ஆர் காங்கிரஸ் செய்கிறது. Ask your who truly delivers for Pondicherry, who protects your youth, your families, your future. This is
We always with people. We always with you. We always with our youths. We always with our young and old women. காங்கிரஸ் பேரியக்கமானது அனைத்து மக்களுக்கும் சமமான உரிமையை கொடுக்கின்ற கட்சியாக மட்டுமல்ல, இளைஞர்களுக்கு முன்னுரிமை, வயது முதிர்ந்தோருக்கு முன்னுரிமை, அனைத்து திட்டங்களும் இளைஞர்களுக்கு சென்று சேருகின்ற அளவில் காங்கிரஸ் ஆட்சியிலே அந்த திட்டத்தை எல்லாம் நாம் நடைமுறைத்து காட்டினோம். Modi has made Pondicherry powerless. Pondicherry needs full state powers, and the BJP does not want this. Earlier, when V. Narayan Swamiji was the CM, BJP used to Lieutenant Governor Kiran Bedi to interfere in the government. இந்த மாநிலத்திலே புதுச்சேரி மாநிலத்திற்கு யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து கொடுப்பதற்கு இந்த பிஜேபி அரசாங்கம் எந்த வகையிலும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் கிரண் பேடி அவர்களை வைத்து அதிகார துஷ்பிரயோகம் செய்து மாநிலத்தில் மாநில அந்தஸ்து பெறுவதற்கான அனைத்து வேலைகளையும் அவர் முடக்கியது மட்டுமல்லாத நிர்வாகத்தையும் முடக்கின்ற வேலையை பார்த்தார்கள். LG interferes in transfers of officers. They sit on the files withholding government decisions for months, and LG acts as a puppet of the Modi government. இந்த அப்பொழுது இருந்த துணைநிலை ஆளுநர் கிரண் பேடி அவர்கள் அரசுடைய முடிவுகளை நிராகரிப்பதும் நிதி ஆதாரத்தை கொடுக்காமல் காலதாமதப்படுத்துவதும் திட்டங்களை முடக்குவதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை செயல்பட விடாமல் தடுப்பதுமான வேலையை மோடி அரசாங்கத்துடைய கைப்பாவையாக அவர் செயல்பட்டு வேலை செய்தார். My dear brothers and sisters, my youth friends, look at the reality today. Your health is at risk. Your children's future is uncertain. Your safety is weakening. Your land and public assets are under threat. Corruption has entered every sector. இந்த ஆட்சியிலே என்ஆர் பாஜக ஆட்சியிலே மிகப்பெரிய கொடுமைகள் இந்த மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு தரமான மருந்து கிடைக்கவில்லை, அவர் வாழ்வாதாரத்திற்கு பாதுகாப்பு இல்லை, அது மட்டுமல்ல அடிப்படை வசதிகள் கிடைக்கவில்லை, மக்கள் அவதிப்படுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ஆட்சியில மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கின்றன. Your vote is your power. Use it to protect your family. Use it to secure your future. Use it to give Pondicherry the governance it deserves. உங்களுடைய வாக்குதான் உங்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கின்ற, புதுச்சேரி மாநில மக்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கின்ற ஒரு வாக்காகும். ஆகவே நீங்கள் சிந்தித்து இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி மிக அமோக வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும். புதுச்சேரி மாநிலத்திலே இந்தியா கூட்டணி ஆட்சி வருவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். The Congress Party and the India Bloc stand with you for clean governance, jobs, safety, and the rightful aspiration for statehood. The Congress is a national party who will fight for your right, for your welfare, for your voice. Dr. Manmohan Singh and Srimati Sonia Gandhi brought in right to food, right to education, right to information, right to work, and right to forest act. BJP is attempting to snatch all these rights. Whatever the directive principle said, whatever Dr. Babasaheb Ambedkar has given in the directive principle, Sonia Gandhi ji brought it in the right
as a right this he brought, and all these acts were done during Manmohan Singh and during Sonia Gandhi's period. காங்கிரஸ் பார்ட்டி ஒரு தேசிய அளவில் இருக்கிற கட்சி, உங்களுக்காக தொடர்ந்து பாடுபடுகின்ற கட்சி, உங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற கட்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்துவதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை. நாங்கள் உங்களுடைய கூறாக இருப்போம். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் அனைத்து மக்களுக்கும் உணவு பாதுகாப்பு, அதாவது குறிப்பாக கட்டாய கல்வி திட்டம், அது மட்டுமல்ல கட்டாய தகவல் அறியும் சட்டம், அதே போல மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்திலே வேலைக்கு உத்தரவாதம், அது மட்டுமல்ல மலைவாழ் மக்களுக்கு பாதுகாப்பு, இப்படி அனைத்து அடிப்படை உரிமைகளையும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றினோம். அதனால்தான் நான் உங்களை வேண்டி கேட்கிறோம், நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு போடுகின்ற வாக்கு இந்த நாட்டிலே ஒற்றுமையையும் தேசியவாதத்தையும் காக்கின்ற வாக்காக அது அமையும். I will finish my speech with giving you 3 guarantees and also declaring if our government comes in the center what we are going to do. First, for the state, I am declaring right to education. This free education from primary to research education. All students in Pondicherry will be provided with free and complete education from primary education to research education. Students studying in government and private colleges will be provided with a monthly scholarship of 2,000. First, this. அதாவது 2026 வருகின்ற காங்கிரஸ் ஆட்சி உங்களுக்கு கட்டாய கல்வி திட்டத்தை புதுச்சேரி மாநிலத்திலே நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். இது எங்களுடைய முதலாவது வாக்குறுதி. அதாவது படிக்கின்ற பிள்ளைகள் அவர்கள் படிக்கின்ற 1வது வகுப்பிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்து மக்களுக்கும் இலவச கல்வி திட்டத்தை காங்கிரஸ் ஆட்சியிலே கொண்டு வருவோம். This is the first guarantee from our state. When our government comes, this should be the guarantee given to the people of Pondicherry. We will implement it. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முதலாக நாங்கள் கையெழுத்து போடுவது, நாங்கள் நிறைவேற்றுவது, பிரகடனம் செய்வது என்னவென்று சொன்னால் கட்டாய கல்வி திட்டத்தை அனைத்து மக்களுக்கும் செய்வோம் என்பதை கொண்டு வருவோம் என்பதை உறுதிபட கூறிக்கொள்கிறேன். Second guarantee, guaranteed food, grocery items worth 2,500 per month will be provided to all families through a ration shops. இரண்டாவது எங்களுடைய வாக்குறுதி, அனைத்து மக்களுக்கும் உணவுக்கு உத்தரவாதம் காங்கிரஸ் ஆட்சியை நாங்கள் கொடுப்போம். ஒவ்வொரு அனைத்து குடும்பங்களுக்கும் 2,500 ரூபாய் அளவுள்ள ஒவ்வொரு மாதத்திற்கும் தேவையான அத்தியாவசிய பொருட்களை காங்கிரஸ் ஆட்சியே ஒவ்வொரு மாதமும் அவர்கள் வீடு தேடி வந்து கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். Third guarantee, gold for your golden daughter. The common people are suffering due to the rising prices of gold. Therefore, the government will provide gold for Tali to married women as a subsidy. உங்களுடைய தங்கமான மகளுக்கு நாங்கள் தங்கமான திட்டத்தை நிறைவேற்றுகிறோம், தங்கத்தை கொடுக்கிறோம். அதுதான் அதாவது தாலிக்கு தங்கம் கொடுக்கின்ற திட்டம். அதை முழுமையாக திருமணம் நடக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் தாலிக்கு தங்க திட்டத்தை முழுமையாக காங்கிரஸ் ஆட்சியை நாங்கள் நிறைவேற்றுவோம். We have already promised in 2023 election, 24 election, and even earlier also, 2019, we have promised
and that is written in our election manifesto, that if in center Rahul Gandhi becomes Prime Minister, the Pondicherry will get a statehood, independent statehood. You want statehood? Statehood you want? Then you all people see, when we are giving this guarantee, not just to please you, not just to get votes. We know your hearts. We know your difficulties. We are there to solve it. Always Congress party stood with poor, Dalits, backwards, minorities, all such people, farmers, everybody, irrespective of caste, community, religion. Therefore, you vote for Congress DMK alliance and get succeed. And Modi is never give anything. Don't believe him. And Narayan Swamy will be finished, because Modi always, whenever he puts some hand on their shoulders, he will be finished. Therefore, you don't go in that mesmerism and vote for Congress. I appeal all of you for this. I thank you very much. You have listened very carefully and also you are very patient. Therefore, I thank you very much. I congratulate all the organizers who are standing here to making such a big success of Congress party this thing. Thank you very much. 2019 தேர்தல் அறிக்கையிலும் 2024 தேர்தல் அறிக்கையிலும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்தை கொடுப்போம் என்று உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறோம். 2029 தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக வரும்போது புதுச்சேரி மாநில அந்தஸ்தை பெறும் என்பதை உறுதிபட கூறிக்கொள்கிறேன். இந்த ஊழலாட்சி அதாவது 2026 எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில எங்கள் ஆட்சி வந்த பிறகு முதலாக உங்களுக்கு மாநில அந்தஸ்தை புதுச்சேரிக்கு வழங்குவோம் என்று உறுதி கூறுகிறோம். Thank you very much. நன்றி, வணக்கம்.